ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.3ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 5வதுல 8 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். பின்வரும் ஜோடி உருவங்களில் எழுத்துகளின் உள்ள உருமாற்றத்தை விவரி, இடப்பெயர்வு, எதிரொலிப்பு அல்லது சுழற்சியை எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது இடப்பெயர்வா இல்லது எதிரொலிப்பு அல்லது சுழற்சியான்னு நம்ம இது 8த்துக்குமே ஆன்சர் வந்து. அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். டி வந்து நேராக இந்த மாதிரி குத்துக்கிறாங்க, அது திருப்பி வந்து இந்த மாதிரி குத்துக்கிறாங்க. அப்போ திருப்பி குத்துக்கிறதுனால அது வந்து சுழற்சின்னு வரும். இது சுழற்சி. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். இ வந்து இந்த மாதிரி குத்துக்கிறாங்க, அதே இ இந்த மாதிரி திருப்பி குத்து. அப்போ இது எதிரொலிப்பு. கண்ணாடி வச்சிங்கன்னா இதோட எதிரொலிப்பு இப்படி தான் வரும். அப்போ இது எதிரொலிப்பு. அதுக்கப்புறம் 3வது பாருங்கள். எஃப்னு குத்துக்கிறாங்க, இதே மாதிரி தான் இங்கேயும் குத்துக்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா இடப்பெயர்வு. இடப்பெயர்வு. அதுக்கப்புறம் ஜி பாருங்கள். ஜி இந்த மாதிரி குத்துக்கிறாங்க, இது திருப்பி குத்துக்கிறாங்க. அப்போது இது எதிரொலிப்பு மாதிரி தானே குத்துக்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா எதிரொலிப்பு. அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள். ஹெச் இப்படி நேராக குத்துக்கிறாங்க, அது மறுபடியும் திருப்பி குத்துக்கிறாங்க. அப்போ திருப்பி குத்து இருக்கிறதுனால இது சுழற்சின்னு வரும். அதுக்கப்புறம் ஜே பாருங்கள். ஜே இந்த மாதிரி குத்துக்கிறாங்க, இது திருப்பி அந்த சைடு குத்துக்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா எதிரொலிப்பு. அதுக்கப்புறம் ஐ பாருங்கள். இங்கே நேராக குத்துக்கிறாங்க, இது திருப்பி குத்துக்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா சுழற்சி. அதுக்கப்புறம் 8வது கே வந்து இந்த மாதிரி குத்துக்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு கே குத்துக்கிறாங்க. அப்போ இது இடப்பெயர்வு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 5வதுல இருந்தது 8 கொஷினுமே ஆன்சர் 12 கொஷின். புரிஞ்சுதுங்களா?